கர்த்தருக்கு சோதரம் சாட்சி ஒன்று சொல்றேன் கேளுங்க. எனக்கு இந்த ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அந்த பேக் சைடு பின்னாடி இந்த முதுகு தண்டுல சென்டர்ல பயங்கரமா வலி எடுத்துட்டு இருந்துச்சு. எப்படின்னா பகல்ல எல்லாம் வலிக்காது. நைட்ல ஜோம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கோ 1 மணிக்கோ இல்ல ஒரு 3 மணிக்கோ எந்திரிக்கலான்ட்டு எந்திரிப்பேன். அந்த டைம்ல பார்த்தா பயங்கரமா வலிக்கும். எந்திரிச்சா அப்படின்னு சொல்லி இடுப்பு தண்டெல்லாம் வலிக்கும். ரொம்ப வலி எடுத்துருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா பகல்ல வலிக்க மாட்டேங்குது, நைட்ல வலிக்குது. அப்ப அந்த பிசாசு போராட்டம் தான் சொல்லி தெரிய ஆரம்பிச்சு. நான் வீட்லயே யார்கிட்டயும் சொல்லவும் கிடையாது, டேப்லெட் முழங்க கிடையாது, நான் ஆஸ்பத்திரி எதுக்குமே நான் போகல. தொடர்ந்து இயேசுவே அப்பா நீ தொடுங்க, முதுகு தண்டில் இருக்கிற வலி ஆண்டு எடுத்து போடுங்க இயேசுவி நாமத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப நீ வலியே இல்ல, முதுகுல பேக்ல வலியே இல்ல. நைட்ல எல்லாம் நல்லா தூங்கி பார்த்துட்டேன், வலியே இல்ல. எனக்கு 1 வாரமா ஆனதுக்கு அப்புறம் என்னடா நமக்கு எப்பயும் வலி எடுக்குமே, வலியே இல்லையே, ஆண்டு நமக்கு கிருபை செய்திருக்கிற, சுகம் கொடுத்திருக்கிற, நம்ம சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்களா? அதாவது இப்ப உங்களுக்கும் இந்த இடுப்பு வலி, இந்த கை கால் வலி, இந்த முழங்கால் வலி, தலைவலி, நெஞ்சு வலி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு பிசாசு தான். ஏன்னா இட்டி நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியந்தி போலாக்கு சங்காத்துக்கும் உன்னை நான் விலைக்கு காப்பேன்னு சொல்லி சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால இட்டில அந்த பிசாசு அந்த கொள்ளை நோய் மாதிரி அவன் இருட்டுல நடமாடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அத்தா வேலை. அப்ப நீ விசுவாசமா ஜெபம் பண்ணும். அப்ப ஜெபம் பண்ணியுமே கேட்கல அப்படின்னா உங்களுடைய பாவங்கள், சரிங்களா, உங்கள் பாவங்களை அறிக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரிங்க? தன் பாவத்தை மறைக்கணும் வாழ்வடைய மாட்டான், நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன்னு இறக்கம் பெறுவான். நான் எப்பயுமே என் பாவங்களை அறிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு எந்த வலி வேதனையுமே இல்ல. முதல்ல எவ்வளவோ டேப்லெட் குடிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு டேப்லெட் இல்ல. இன்னைக்கு ஆண்டு நல்லா வச்சிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு எந்த வலி வேதனை இருந்தாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்க. விசுவாசமா உங்கள் பாவங்களை அறிக்கிட்டு இயேசுவே எனக்கு சுகம் கொடுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். காட் பிளஸ் யூ. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துக்கிற கர்த்தருக்கு கொடான சோத்திரம். நன்றி சோத்திரம். காட் பிளஸ் யூ.